எப்ப பாரு கேர்ள்ஸ பார்த்தே இந்த வார்த்தை சொல்றது. ஆம்பளைங்கள சொல்லி என்ன புண்ணியம்? லேடிஸ் நீங்களே இன்னொரு பொண்ணு சம்பாதிச்சா சட்டுன்னு திமிருன்னு சொல்லிடுறீங்க. அப்போ ஜென்ஸ் சொல்லாம என்ன செய்வாங்க? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் லேடிஸுக்கு தான் ரொம்ப கடுப்பு. நான் சம்பாதிக்கிற உங்களாலேயே ஜீரணிக்க முடியல. ஐயோ, இவ வயசுல நம்ம வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தோமே, இவன் என்னடானா மாசம் லம்பா 20,000 சம்பாதிக்கிறாளேன்ற கடுப்பு உங்களுக்கு. இந்தா பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்காளையே அருணி, அவளை மாதிரி ஒன்றுக்கும் லாய்க்கில்லாத மகளா பிறந்திருக்கணும். அப்பா அம்மா சேர்த்து வச்ச பணம் முழுசையும் செலவு செஞ்சு ஜஸ்ட் லைக் தட் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருப்பா. ஆனால் நல்லா படித்து கேம்பஸில் வேலை வாங்கி ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து என்னோட நீட்ஸை நானே பார்த்துட்டு என் ஃப்யூச்சருக்கும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் வீடு வாங்கி தரணும்னு நினைக்கிறேங்க பாருங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு திமிரு பிடிச்சவ மாதிரி தான் தெரியும். ஹவு சீப்! அனு பேசிக்கொண்டே செல்ல, அனு போது நிறுத்து என்று கையமர்த்திய ராதா அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த குருவை நேராய் பார்த்து, வாழ்நாள் முழுசுக்கும் வாடகை வீட்லயே இருந்தே செத்தாலும் சரி, அவ பேர்ல வாங்குற வீட்டில் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று தீர்மானமாய் சொல்லிவிட்டு விடுவிடுவென சமையலறைக்குள் சென்று விட்டார். வீடே போர்மயமானது. அணுவின் போர் ஆயுதம் கட்டுப்பாடற்ற கோபம் என்றால் ராதாவின் போர் ஆயுதம் மௌனம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அணு பேச வேண்டியதெல்லாம் பேச, ராதாவின் மௌனம் அரை நாளை தாண்டியும் தொடர குருநாதன் இடையே புகுந்தார். அவ குணம்தான் தெரியுமே ராதா. கோபம் வந்தா யாரையும் என்ன பேசுறோம்னு தெரியாது அவளுக்கு. தான் படிச்சு படிப்பு மேலையும் பார்க்குற வேலையும் பத்தியும் அவளுக்கு கொஞ்சம் பெருமை. அதை காட்டிட்டா அதுக்கு போய் நம்ம பொண்ணு நாமளே கோவப்பட்டா எப்படிம்மா? விடுறாதா என்று குரு மனைவியை எப்படியோ சமாளிக்க அணு கோபத்துடனே சென்னை கிளம்பி சென்றாள். கோபத்தின் வேராய் சந்தர் ஆழ பதிந்திருக்க அவனை பழிவாங்கும் திட்டம் ஒன்று அணுவின் மனதில் வகுக்கப்பட்டது. முந்தைய திட்டங்களைப் போல சப்பையாய் இல்லாமல் அதிரடியாய் அவனை முற்றிலும் நிலைக்குலைய வைக்கும் ஒரு எண்ணத்துடன் அவள் பாண்டிச்சேரி வர சூழ்நிலைகளும் அவளுக்கு சாதகமாகவே அமைந்தன. சந்தர் அந்த வலையில் வசமாய் சிக்கினான். சண்டை முற்றிய அந்த வாரம் முழுதும் ராதாவுக்கும் அணுவுக்கும் இடையே குருநாதன் தான் தூது போய் கொண்டிருந்தார். கைபேசியில், அனு, அம்மா அப்படி நினைப்பாளா? நீ நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தானே அம்மா நினைப்பா. அவட்ட போய் இப்படி பேசலாமா? அம்மா எதுக்கும் உன் மேல பொறாமப்படணும் சொல்லு. நீ பையனா பிறந்திருந்தாலும் எங்களை மதிக்காம பேசினா சம்பாதிக்கிற திமிரான்னு கேட்கத்தான் செய்வோம். இதுல பொண்ணும் பையனும் வித்தியாசமே இல்லை. உன் ஃப்ரெண்டோட அப்பாங்கிறதால அவரை கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும்னு இல்லை. அதே சமயம் சந்தர் தம்பியை கண்டபடி திட்டணும்னு என்றும் அணுவிடமும். அவ வயசு ஒரு 2 கெட்டாம் வயசு ராதா. எல்லாத்துக்கும் அவசரப்படுற வயசு. நிதானமே இல்லாம அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. 21 வயசுல கையில் தாராளமா பணம் புழங்க ஆரம்பிச்சது உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் வாழ்க்கையோட நிதர்சனம் புரியும் போது அவளே மாறிடுவா என்று ராதாவிடமும் மாறி மாறி தத்துவங்களாய் அவர் வாலி வழங்கியவதில் இருவரது காதிலும் ஏரோப்ளேன் போகும் அளவிற்கு ஓட்டை விழுந்து விட்டது. ஒரு கட்டத்தில், ஐயோ டாடி போதும், ஐ கான் ஹியர் திஸ் எனிமோர் என்ற அணு கைபேசியில் கையெடுத்து கும்பிட, இன்னொரு வாட்டி அவ வயசு அப்படி வாய் இப்படின்னு தத்துவம் பேசுனீங்க, வைத்த காய போட்டுடுவேன் என்று ராதா சாப்பாட்டில் கை வைக்க குருநாதன் தன் முயற்சிகளில் பின்வாங்கினார். நடுவில் வந்த சனி ஞாயிறு புறக்கணித்துவிட்டு அதற்கடுத்து வந்த வார இறுதியில் வீட்டிற்கு வந்தவள் அனுதானா என்று ராதாவிற்கே சந்தேகம் உண்டாயிற்று. வந்த வினாடி இல்லாமல், மம்மி, என் செல்லம் இல்ல, சாரி டார்லிங் என்று தாயின் கழுத்தை கட்டி கொண்டு தொங்கினாள். சி விடுடி என அவர் உதற, என்ன மம்மி இது? உன்னோட செல்ல குட்டி சாரி கேட்குறல்ல, மன்னிச்சுடடா ராது என அவரது தாடியை பற்றி கொண்டு கொஞ்சினாள் மகளோ.
வாய்க்கு வந்ததை எல்லாம் பேச வேண்டியது. அப்புறம் என்னடி சாரி? மம்மி ப்ளீஸ், திரும்ப ஆரம்பிக்காதயா. இனிமேல் நான் சமத்தா இருப்பேன் தெரியுமா? ப்ராமிஸ் என்று தன் இடுக்கையை கண்ணை விரிக்க முற்பட்டு தோற்று கொண்டிருந்தாள். கிழிச்ச இந்த ப்ராமிஸை எத்தனை நாளைக்கு நிலைக்குதுன்னு பார்ப்போம் என்று ராதா எரிச்சல் பட, அட்லீஸ்ட் இந்த 2 நாளைக்காச்சும் இருக்கும் என்றாள் அனு. மகளின் குரலில் என்ன இருந்தது என்பதை ராதாவால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை என்றாலும் என்னவோ உறுத்திற்று அவருக்கு. அந்த உறுத்தலை அதிகமாக்கும் வண்ணம் அன்று ராதா செய்த சேமியா பாயசத்தை ருசித்து உண்டவள், கீழ் வீட்டில் தங்கம் ஆண்டிக்கும் பக்கத்து வீட்டில் ஹரிணிக்கும் கொடுத்துட்டு வரட்டுமா என்ற அனு கிண்ணத்தில் இருந்த கண்ணை உயர்த்தி கேட்க, ராதா அவளை குறுகுறுவென பார்த்தார். எதுக்கு இந்த லுக்கு என்றாள் அனு கையில் இருந்த கிண்ணத்தை கீழே வைத்துவிட்டு. உனக்கு தான் ஹரிணியை பிடிக்காதே, இப்ப என்ன புதுசா என்றார் ராதா. பிடிக்காதா? யார் சொன்னது? அதீத திகைப்பை குரலில் புகுத்தி அனு கேட்க, யார் சொன்னதா? அன்னைக்கு காளியாட்டம் ஆடினியே, அன்னைக்கு நீ தான் சொன்ன. தேவையில்லாம அந்த பொண்ணை இழுத்து வாய்க்கு வந்தபடி பேசினது நீதான் என்றார் ராதா காட்டமாய். ஹே மம்மி, நான் தான் திருந்தித்தேன்னு சொல்றேன். அனு இஸ் எ குட் கேர்ள்யா என்றாள் அனு தோளை பெரிதாய் குலுக்கி. என்னம்மா நீ ஏன் என்ன சந்தேகப்படுற மாதிரி பார்க்குற? நான் என்னோட மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணிட்டேன் மையி. பண்ணிட்டேன்னா சரிதான் என்றவர் இரு வீட்டுக்கும் தனித்தனி கிண்ணங்களில் பாயசத்தை ஊற்றி மகளிடம் கொடுத்து விட்டார். அனு மாடிப்படியில் இறங்கும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்த ராதாவின் தோள்களில் ஆதரவாய் கை வைத்த குரு, என்ன ராதா என்றார் மனைவியின் மனநிலை அறியும் பொருட்டு. நம்ம அனு சட்டுன்னு மாறிட்ட மாதிரி இருக்குல்ல. எப்பவும் தான் செஞ்சதுதான் கரெக்டுன்னு இருக்கிறவ அவ. சாரிங்கிற வார்த்தையும் அவ்வளவு சீக்கிரம் அவ வாயில இருந்து வாங்கிட முடியாது. ஒன்னும் பயமுறுத்தணும் இல்ல அடிக்கணும், அப்பதான் சாரியே சொல்லுவான். அதுவும் மனசார வராது என அவர் யோசனையுடன் இழுக்க, பயமுறுத்துறதும் அடிக்கிறதும் சின்ன வயசுல செய்யலாம் ராதா, ஆனா இந்த வயசுல சொல்லிதான் புரிய வைக்கணும் என்றார் குரு. சில வினாடிகள் கண்ணெடுக்க கணவனை பார்த்தவர், இப்போ புரிஞ்சிடுச்சு எனக்கு என்றார் இதழோரம் பூத்த சிரிப்புடன். என்ன புரிஞ்சிருச்சு? குருவும் தன்னை தாக்க வரும் கேலியை எதிர்நோக்கி சிரிக்க, உங்க மொக்கையை தாங்க முடியலன்னு. ஐயோ போதுண்டா சாமின்னு டோட்டல் சரண்டர் ஆகிட்டா போல என்றார் ராதா அடக்க மாட்டாத சிரிப்புடன். மொக்கையோ குப்பையோ அவ சரண்டர் ஆகிறது தானே முக்கியம் என்றார் குருவும் வெற்றுலாய் மீசை மீது ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டபடியே. கணவனும் மனைவியும் சிரிப்புடனே உள்ளே செல்ல, 1/2 மணி நேரம் தாண்டிய பின்னரும் அனு வீடு திரும்பவில்லை. என்னங்க, அனுவை இன்னும் காணமே? அங்க கல்பனா நீ வீட்டுல ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்காளோ? ஏற்கனவே அந்த தம்பியையும் அருணியும் வாய்க்கு வந்தபடி பேசுவா என பதறினார் ராதா. சச்ச, அதெல்லாம் இருக்காது, வந்துடுவா என்று குரு சொல்லி கொண்டு இருக்கும் போதே அனு மாடிப்படி ஏறும் சத்தம் கேட்டது. இதோ வந்துட்டா. மீ, கீழே தங்க மாட்டியில்ல என்றபடி அவள் உள்ளே நுழைய, ஓ சரி என்ற ராதாவின் பார்வை வெறுங்கையை வீசிக்கொண்டு வந்த மகளை மேய்ந்தது. என்ன மீ, தங்கம் ஆண்டிக்கு கொடுத்த பாயசம் கிண்ணம் எங்கே? அதுவா, அருணிக்கு பாயசம் ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆசையா சாப்பிட்றாளேன்னு தங்கம் ஆண்டிக்கு கொண்டு போனதையும் அவட்டையே கொடுத்துட்டேன் என்றாள் அனு சோஃபாவில் சாய்ந்தபடி. ஓ, ராதாவிற்கு இதை நம்புவதா வேண்டாமா என்பதிலே பெரும் தடுமாற்றம் என்றால் குருவிற்கோ சந்தேகம் தாழவில்லை. அந்த ஹோவில் தென்பட்ட ஆராய்ச்சியை ஒதுக்கிவிட்டு அனு கைபேசியில் மூழ்கி போய்விட ராதாவும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சற்று நேரம் பேசாமல் இருந்தனர். ராதா ஏதோ கேட்பதற்காக வாய் திறக்க வேண்டாம் என்று கண்ணசித்து மறுத்து விட்டார் குரு. அதன் பின்னர் அனு கீழையும் செல்லவில்லை, வெளியேயும் செல்லவில்லை. மனக்குள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமாடா அனு என்று குரு கேட்க, குப்புறப்படுத்த வாக்கிலேயே கைபேசியில் கைகளை மேய விட்டு கொண்டிருந்த அனு, நான் வரல டாடி, நீங்களும் மம்மியும் போயிட்டு வாங்க என்றாள் சோப்பையுடன். கோவில் போயிட்டு அப்படியே ஆசிரமத்தையும் பார்த்துட்டு வரலாம். இங்க வந்ததுல இருந்து ஒரு வாட்டி கூட மதரை வந்து பார்க்கலையே அனு என்று ராதாவும் முந்த,
ம் எனக்கு வெளியே வர மூடு இல்லை மம்மி. ப்ளீஸ், நெக்ஸ்ட் வீக் நான் வரும்போது போலாம் என்று உதறி தள்ளியவளின் கவனம் மட்டும் கைபேசியை விட்டு நகரவில்லை. அந்த போன்ல என்னதான் இருக்குமோ? உலகத்தின் முக்கால்வாசி பெற்றோரும் உதிர்க்கும் இவ்வாக்கியத்தை உதித்தபடியே ராதா நகர, வேகத்துடன் திரும்பி அமர்ந்த அணுவின் கண்களில் வெற்றியின் சாயல். எஸ் என்றபடி கைகளை மடக்கி வெற்றி குறி காட்டியவளின் காதுகளில் ராதா தன் அறையை கடக்கும் ஒலி கேட்கவே, கைபேசியை உதட்டருகே கொண்டு சென்றவள் அழுத்தமான முத்தம் ஒன்றை அதற்கு பதித்துவிட்டு மீண்டும் குப்புறப்படுத்து கொண்டாள். ராதாவின் கொலுசொலி சற்று நிதானப்பட்டதை அவள் காதுகள் உறுதி செய்து கொண்டன. குருவும் ராதாவும் கோயிலுக்கு கிளம்பினர். அனு கைபேசியில் குடும்பம் நடத்தியபடியே ஏனோ தானோவென ஒரு பாய் சொன்னாள். கதவை பூட்டிக்கோ அனு, பத்திரம் என்ற ராதாவின் அதட்டல் காதில் விழுந்த மாதிரியே தெரியவில்லை. அனு, கதவை பூட்டிக்கோ என ராதா மீண்டும் கத்த, நீங்க கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றாலே ஒளிய அனு படுக்கையை விட்டு எழவில்லை. என்ன பொண்ணு என்று ராதா தொடங்க, வாமா, இந்த ஏரியா ஒன்றும் பயமில்லை, போலாம் என மனைவியை அழைத்து கொண்டு கீழே வந்த குரு பக்கத்து வீட்டு தோட்டத்தில் அமர்ந்திருந்த சம்பத்திடம், சம்பத், நானும் ராதாவும் மதரை பார்க்க போறோம், அனு வீட்டில் இருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர்கள் இருவரும் வீடு திரும்புகையில் 7 மணி மேலாகிவிட்டது. மாடிப்படியை அடையும் போதே மேலே எட்டி பார்த்து, லைட்டு கூட போடல பாருங்க என்றார் ராதா கோபமாய். வெளிலைட்டு போட மறந்திருப்பா என்ற சாக்குடன் குரு ராதாவை முந்திக்கொண்டு மேலே ஏற, பெண்ணை காப்பாற்ற வேகமாய் பொறிங்களாக்கும். கடுப்படுத்த ராதாவும் அவரை பின்பற்றி வேகமாகவே நடந்தார். ராதாவின் வார்த்தையை உண்மையாக்குவது போல் குரு அணுவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைதான் அங்கே பிரவேசித்தது. கதவு பூட்டப்படவில்லை, விளக்குகள் போடப்படவில்லை. கணவனை முறைத்தபடியே உள்ளே வந்த ராதா, அனு அனு என்று குரல் கொடுக்க பதிலே இல்லை. அனு, எங்க இருக்க என்ற குருவின் அழைப்பிற்கும் பதில் வராமல் போக அவளது அறை நோக்கி நடந்தனர் இருவருமே. கதவு அடைத்திருந்தது. மெல்ல கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் ராதா. அங்கேயும் கும்மெருட்டு. சுவிட்சை குருவின் கைகள் அழுத்த வெளிச்சம் பரவியது. அவர்கள் செல்லும் போது எந்த நிலையில் படுத்திருந்தாலோ அந்த நிலையை தான் அனு இப்பொழுதும் இருந்தாள். ஒரே ஒரு வித்தியாசத்தை தவிர, அவர்கள் போகும்போது குப்புறப்படுத்திருந்தவளின் கைகள் கைபேசியில் வாசித்து கொண்டிருக்க, கீபோர்டு அவர்கள் வரும்போது குப்புறப்படுத்திருந்தவளின் காதுகளுக்குள் குயில் இசை வாசித்து கொண்டிருந்தது கைபேசி. சொல்லுடா. அப்புறம் அம்மாவும் அப்பாவும் இப்போ வந்துடுவாங்க. ஆமா, அவங்க வந்துட்ட பேச முடியாது. ஸோ வாட்? சாட் பண்ணலாம். எத்தனை வாட்டி சொல்றது? லாஸ்ட் மோர். நீ என்ன அதுக்கு மேல அவள் என்ன பேசியிருப்பாளோ? அனு என்றார் ராதா அதட்டலாய். பதறி அடித்து எழுந்தாள் அனு. மம்மி என அவள் தடுமாற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் போன்ல? ஃப்ரெண்டு மீ. ஃப்ரெண்டா? நாங்க வந்துட்டா ஃபோன் பேச முடியாதுன்னு சொன்னேன். ஏன் நாங்க வந்தா ஏன் ஃபோன் பேச முடியாது? அது அது ஃபோன் பேசிட்டே இருந்தா நீங்க திட்டுவீங்கல்ல, அதான். கதவை கூட போட்டாம அப்படி என்ன பேச்சு? யார் இந்த ஃப்ரெண்டு? என்னோட ஆபீஸ்ல ஒன்னா வேலை செய்யறா. அந்த ஃப்ரெண்டுக்கு பேர் இல்லையா? அது சந்திரிகா. ராதாவும் குருவும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அனு, எதுவும் தப்பு பண்றியா? அப்படி பண்றதா இருந்தா வினுட்ட ஒரு வாட்டி பேசிட்டு பண்ணு என எச்சரித்த குருவின் குரலில் கண்டுபிடித்திருந்தது. ஹோ டாடி, நோ வேஸ். வினு மாதிரி நான் தப்பா முடிவெடுக்க மாட்டேன் என்றாள் அனு கண்ணில் தீவிரத்துடன். அந்த தீவிரத்திற்கும் சற்று முன்னர் அவள் காட்டிய தடுமாற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்க ராதாவிற்கு குழப்பமாயிருந்தது. குருவிற்குமே. ஆனால் அடுத்த நாள் முழுவதையும் தெளிவாக முகத்துடன் கழிந்த அனு சந்தோஷமாகவே கிளம்பி சென்றான். அடுத்த வெள்ளிக்கிழமை மாலை வீடு வந்தவளின் முகத்தில் புதிதாய் ஒரு பளபளப்பு. வந்ததுமே, அக்கா உங்க கூட ஸ்கைப் பண்ணணும்னு சொன்னாமா என்றாள் உற்சாகமாய். வாரம் வாரம் பூனேயில் இருக்கும் மூத்த மகளுடன் ஸ்கைப் மூலமாய் பேசுவது வழக்கமே என்பதால் மூவருமே வரவேற்பறையில் கூடினர்.
உயிர்ப்பிக்கப்பட்டிருந்த மடிக்கணினியை டீப்பாய் மீது வைத்தவள், அக்கா இன்னும் வரலையே, இருமி போன் பண்றேன் என்று கைபேசியை எடுக்க தனது அறைக்குள் விரைந்தாள். அக்கா போன் எடுக்க மாட்றா மம்மி, ட்ரை பண்றேன், ரிங்கு போகுது என்று அனு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து கொண்டிருந்த வேளையில் மடிக்கணினியில் திரையில் மிளிர்ந்த முகநூல் பக்கத்தில் வலது கை ஓரத்தில், ஹாய் பேபி, ரீச்டு ஹோம், இஸ் சேஃப் ஹோம், ஹே ஆர் யூ தேர்? முகநூலில் முகவரி கட்டையில் கிருஷ்ணச்சந்தர் மெசேஜிங் யூ என்ற எழுத்துக்கள் மின்னி மின்னி மறைந்தன. மம்மி, அக்கா போன் எடுக்க மாட்றா என்ற சலிப்புடன் குரலை தொடர்ந்து, மாமாக்கு ட்ரை பண்றேன் என்றது அணுவின் குரல். இங்கேயோ, ஹே பேபி, வாட்யா, நோ ரிப்ளை, டேட் ஐ லவ் யூ, மம்மி, மாமாவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியலையே. அதீத சலிப்புடன் வெளியான அணுவின் குரலுக்கு எதிரொலியாய் அல்லாமல் பெருங்கோபத்துடன் வெளியானது குருநாதனின் குரல். அனு, இங்க வா. இருங்க டாடி, ட்ரை பண்றேன். இங்க வான்னு சொன்னேன். என்னங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவ பண்ணி வச்சிருக்கிற வேலையும் நீயும் பார்த்தல, எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ராஸ்கல், என்ன திமிரு இருந்தா என குரு கத்திக்கொண்டே சொல்ல, அணுவின் முகம் சந்தோஷத்தில் மின்னியது. சத்தமே வராமல் எஸ் எஸ் என்று வெற்றி களிப்பு கொண்டவள் கைகளை மடக்கி அதை கொண்டாடிய போது அவளது உதடுகள் பெரிதாய் சாதித்து விட்ட உணர்வில் பற்களால் கடிக்கப்பட்டன. அவளது சந்தோஷத்தை கூட்டுவதை போல், அனு இங்க வான்னு சொன்ன என்று கர்ஜித்தார் குரு. என்னாச்சு டாடி, ஏன் கத்துறீங்க? ஒன்றும் அறியாத பாலகியாய் அவள் வினவ. கத்துறேனா? நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு உன்னை கொலை பண்ணியிருக்கணும் என்று மீண்டும் கத்தினார் தந்தை. என்ன கொலை பண்றதா? ஹோகாட், பிளான் வேற ரூட்டு எடுக்குதே. ஐயோ, சீக்கிரம் போய் ஒழுங்கான ட்ராக்குக்கு மாத்தி விடணும். உள்மனம் எச்சரிக்க குடுகுடுவன வெளியே ஓடி வந்தவள், என்னாச்சு மீ, டேடி ஏன் கத்துறாங்க என்ற அப்பாவி பெண்ணாய் கடித்த பற்களும் ரௌத்திர விழிகளுமாய் அவளை முறைத்த ராதா, என்னடி இது என்று கணினியை காட்டி கேட்டபோது, என்ன மீ? லேப்டாப், அக்கா பேசணும்னா சோ எடுத்துட்டு வந்தேன் என மகள் தோளை குலுக்க, சும்மா நடிக்காதானு என்ற குரு அவளது கைப்பற்றி இழுத்து கணினியின் முன்னே நிறுத்தியவர், என்னது இது என்றார் தன் முழு கோபத்தையும் காட்டி. என்னது? லேப்டாப் ஸ்கிரீனை நல்லா பாரு, என்னன்னு புரியும். சற்றே குனிந்து டீப்பாயில் மீது இருந்த மடிக்கணினியின் மீது பார்வையை ஒட்டியவளின் முகத்தில் மெல்ல பீதி படர்ந்தது. மகளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த குருநாதன், என்ன நடக்குது என்றார். அது அது எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? டாடி, அது பக்கத்து வீட்டு பையன்தானே, அந்த வக்கீல் தானே. அது அது டாடி, அந்த பையனா இருக்காதுங்க என்றார் ராதா மெல்ல. ஐயோ, இந்த மம்மி வேற லூசு, போமி என்று உள்ளூர பல்லை கடித்த அனு வெளியே அதை வழிகாட்டி கொள்ளாமல் பரிதாப பார்வை ஒன்றை வீசியபடி கையால் ஆக்கதவள் போல் நின்றாள். என்ன ராதா நீ, கிருஷ்ணச்சந்திரன்னு கொட்டை கொட்டையா மின்னுது, இல்லங்கிற என்று எரிந்து விழுந்தார் குரு. அதானே லூசுமி, அணுவின் மைண்ட் வாய்ஸ். அதை அவள் வெளிப்படுத்த முடியாமல் மென்று கொண்டிருக்க, குருவே, உன் பொண்ணு சந்திரிகான்னு ஒரு ஃப்ரெண்டோட பேசுறதா சொன்னாலே அந்த சந்திரிகான்னு நினைச்சியாக்கும் என்ற கிண்டல் வேறு செய்தார். அப்படி கேளுங்க டாடி, நான் எவ்வளவு பிளான் போட்டு எல்லாம் செக்யூட் பண்ணி இருக்கேன். லூசு மாதிரி அவன் இல்லையாம், டேமிட் என்று காய்ந்தாள் உள்ளூர. ஆனால் ராதாவோ விடுவதாய் இல்லை. அந்த பையனுக்கும் அணுக்கும் தான் ஆகாதே. அந்த தம்பி நிலத்தை பார்க்க வந்ததுக்கே அந்த ஆட்டம் ஆடுனா அவனோடவே எப்படிங்க? என்று மறுத்தார் ராதா. சற்று நேரம் அங்கே அமைதி நிலவ மனைவியையும் மகளையும் மாறி மாறி பார்த்த குரு, இரு பாப்போம் என்று விட்டு மடிக்கணினி நோக்கி குனிந்தார். மாட்டிக்கொண்ட முகபாவனையை முயன்று முகத்தில் தேய்க்க வைத்து கொண்டிருந்த அனுலையா குருநாதன் முகநூலுக்குள் நுழையவும்,
டாடி, என்ன பண்ண போறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி, அவரை எதுவும் திட்டுறாதீங்க என்று கெஞ்சினாள். அவராம், பாத்தியா ராதா, 2 வாரம் முன்னாடி அவனா இருந்த ஆளு அவரா மாறிட்டாரு என்ற மனைவியிடம் காய்ந்தார் குரு. அதாங்க நானும் சொல்றேன், அந்த தம்பியா இருக்காது. தாய் மனதிற்கு என்னவோ சரியில்லை என்றே தோன்றியது. அந்த தம்பியா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும் என்றவர் முகநூலில் மின்னிய குறுஞ்செய்தி வழியே கிருஷ்ணச்சந்திரன் சம்பத் இன் முகநூல் பக்கத்துக்கு நுழைந்தார். இங்க பாரு, கிருஷ்ணச்சந்தர் சம்பத்னு பெருசா போட்டிருக்கான் என்றவர் அவனது குறிப்புகள் அடங்கிய அபோட் அப்பக்கத்துக்கு சென்றார். லாயர் அட் பாண்டிச்சேரி ஹைகோர்ட், ஸ்டூடெண்ட் BA LLB அட் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, லைவ்ஸ் இன் பாண்டிச்சேரி ஃப்ரம் பாண்டிச்சேரி என்று சந்தரின் ஜாதகத்தையே வாசித்த அந்த முகநூல் பக்கம், பின்ன யார் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணது? தி கிரேட் அனுல, இல்லாத டீட்டெயில்ஸ்ல கூட சேர்ப்போம்ல என்று மானசீகமாய் காலரை தூக்கி விட்டு கொண்டாள் அனு. இப்போ என்ன சொல்ற என்பதை போல் குரு மனைவியை பார்க்க ராதா வாயெடுத்து நின்றார். இப்போ என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க என்று குத்தாட்டம் போட்டது அணுவின் மனதோ. உள்ளுக்குள் எழுந்த உவகையை வெளியே காட்ட முடியாமல் தடுமாறி திண்டாடி போனவள் ஐயோ என்றாள் வாய் வழியே. எத்தனை நாளா நடக்குது இது என்றார் குரு அணுவை ஏறிட்டு. அது டாடி என்று இல்லாத எச்சிலை உள்ளே அடக்கினாள் அனு. அதெப்படி அந்த தம்பியை அந்த பேச்சு பேசிட்டு உன்னால லவ் பண்ண முடிஞ்சது? லவ்வா? அவனையா? நோ சான்ஸ் என்று உள்ளுக்குள் குமுறியவள் அவருதான் என மெல்ல இழுத்தாள். அவருதான் என்று கொக்கியை எறிந்தார் ராதா. மகளுக்கு விழுந்த கொக்கிக்கு பதிலாய் அவரும் தான். உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாராக்கும் என்றுதானே மீனை போட்டார் குருநாதன். ஆமா ஆமா என்று வேக வேகமாய் ஆடியது அனு. எனக்கு இன்னும் புரியல, அந்த தம்பிய மட்டுமில்லாம அருணியையும் அந்த பேச்சு பேசிட்டு அந்த பையன் லவ் பண்றேன்னு சொன்னதும் நீ ஒத்துக்கிட்டியா? அது எப்படி? நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே என்றார் ராதா சந்தேகமாய். தாய் அறியா சூதுண்டோ? இந்த மம்மி வேற கொடைஞ்சு கேள்வி கேட்டுட்டு என்று பல்லை கடித்த போதும், அது எல்லா சினிமாலையும் வர மாதிரி முதல்ல மோதல் அப்புறம் காதல் என்றாள் அனு வெக்கத்தை முகத்தில் பூசி. பயப்படுவதைப் போல நடிப்பதை விட வெக்கப்படுவதைப் போல நடிப்பதுதான் பெரும் சிரமமாயிருந்தது அணுவிற்கு. என்ன தைரியம் இருந்தா காதலிக்கிறேன்னு என்னட்டையோ சொல்லுவ, இடியட் என்று இறைந்தார் குருநாதன். எனக்கு காதல் கத்திரிக்காய் எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமில்ல என்றார் ஒரு விரல் நீட்டி. தெரிஞ்சுதானே பிளான் போட்டேன் என எண்ணத்தின் ஊடே ஐ லவ் ஹிம் டாடி ப்ளீஸ் என்று வெளியே மன்றாடினாள் அனு. தனக்குள் இப்படி ஒரு அந்நியனும் அம்பியும் ஒளிந்திருந்து சடுகுடு ஆடுவது அவளுக்கே திகைப்பாய் இருந்தது. வினு லவ் பண்றேன்னு வந்து நின்னப்போ என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? புறவும் உயர்த்தினார் குரு. எப்படி மறக்கும்? ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஞாபகம் இருக்குல்ல என்று உள்ளூர சிரித்தவள், டாடி ப்ளீஸ், சந்து அப்படிப்பட்டவர் இல்ல, இஸ் குட் என்றாள் கெஞ்சிலதாய். இது நடுவே ராதாவும், ஆமாங்க, சந்தர் தம்பி அப்படிப்பட்டவர் இல்ல என்று உள்ளே நுழைய, நீ போய் சமையல் கட்டில் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருமி, சும்மா நொய்யின்ட்டு என்று காய்ந்த மனதை அடக்க பெரும் பாடுபட்டபடி, வினுக்கா லவ் பண்ணவன் ஒரு ரோக்பா என்றாள் அனு ரோக்கில் ஒரு அழுத்தம் கொடுத்து. யாரா இருந்தாலும் அது லவ் என்றார் குருவோ லவ்வில் அழுத்தம் கொடுத்து. அப்போ இவன் ரோக் இல்லையா என்று அணுவிற்கு ஏகப்பட்ட கடுப்பு. சிரிப்பை கூட அடக்கி விடலாம் போல. கடுப்பை அடக்க முடியாமல் சுளித்த முகத்தின் வழியே அவள் வெளியிட, கோபம் வருதோ என்றார் குரு கடுப்பாய். பின்ன வராம, அவன் ரோக் இல்லைன்ற மாதிரி சொல்றீங்களே என்று மனதிற்குள் முணுமுணுத்தவள், ஐ லவ் ஹிம் டாடி என்றாள் பின்பாட்டாய். சோ உடனே போய் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாமா என்றார் குரு அதட்டலாய். என்னது கல்யாணமா?
லூசப்பா நீ என்று உள்ளம் பதறிப்போனாள். அவளது தமக்கை வினுபிரபா தங்கள் தெருவாசி ஒருவனை காதலிக்கிறேன் என்று வந்து நின்றபோது தந்தை அவனை தேடிச் சென்று கன்னத்தில் விட்ட அறை என்றும் அணுவிற்கு நினைவிருக்கிறது. அதோடு நிறுத்தாமல் என் பொண்ணை லவ் பண்ண சொல்லி தொந்தரவு பண்றான்னு, சின்ன பெண் மனதை கலைச்சி காதலுன்னு பிணத்த வைக்கிறான்னு என்று காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்து விட்டார். அதன் பின் அந்த பையனும் அவனது குடும்பமும் குருநாதனின் காலில் விழுந்து கெஞ்சிய கெஞ்சலில் புகாரை திரும்ப பெற்றவர் அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வந்துவிட்டார். அது மட்டுமல்ல, வினுபிரபாவிற்கு உடனேயே மாப்பிள்ளையும் பார்க்க தொடங்கி விட்டார் குரு. இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று வினு கெஞ்சி கூத்தாடி அழுது அடம்பிடித்து உண்ணாவிரதமும் மௌன விரதமும் மாறி மாறி இருந்து தன் திருமண பேச்சு வார்த்தையை தள்ளி போட்டாள். இது நடந்து வினுவின் 20வது வயதில், அதாவது அணுவின் 15வது வயதில். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகிவிட்டன. பின்னரும் அணுவின் மனதில் அந்த சம்பவம் பதிந்துவிட்டு இருந்தது. அச்சம்பவத்தை மனதில் வைத்தே தன் காய்களை 2 வாரமாக நகர்த்தி வந்தாள். இப்பொழுது முடிவு நெருங்கிவிட்டது என்று குதூகலப்படுகையில், கல்யாணம் பேசுகிறேன் என்று குரு சொன்னால் அதிர்ச்சி அடையாமல் என்ன செய்வாள்?